கவனிக்கணும். இந்த 58வது கேள்வி என்னண்டா, கவனிக்கணும், சரி விளங்கப்படுத்த கவனிக்கும். 58வது கேள்வி என்னண்டா, பின்வரும் அட்டவணையானது பொருளாதாரம் ஒன்றின் 2008 தொடக்கம் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் என்ன செய்திருக்குது, மொத்த உள்நாடு உற்பத்திக்கான பேரளவு மொத்த உள்நாடு உற்பத்தி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியணும் MB7PT, MB7PT இதுதானே பேரளவு மொத்த உள்நாடு உற்பத்தி. பேரளவு மொத்த உள்நாடு உற்பத்தி நொமினல் ஜிடிபி சொல்லுவோம். டி என்றது ரியல் ஜிடிபி, மெய் வெளியீட்டு உற்பத்தி. அப்ப இது என்னத்தை வெளிப்படுத்தும் சொன்னா ஏடியை வெளிப்படுத்தும், ரெண்டு கூட்டுத்தொகை மொத்த செலவை வெளிப்படுத்தும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 100 96 90 85 83 என்ன செய்யுது, குறை. இஞ்சால வார புல் வீழ்ச்சியும் இஞ்சால வார வீழ்ச்சிக்கு சமனாத்தானே இருக்கும். இஞ்சாலை என்ன நடக்குதோ இஞ்சாலையும் அதே இதான் சரிமாற்றி சமன்பாடு. இஞ்சாலை என்ன தாக்கம் பெறுதோ இஞ்சாலையும் அந்த தாக்கம் பெறும். வலது பக்கம் ஒரு தாக்கம் சொன்னா இடது பக்கம் ஒரு தாக்கம் இருக்கும். அப்ப என்ன கேட்டவர், இந்த வீழ்ச்சிக்கான என்ன காரணமா இருக்கும் கேட்டவர். அதுல பாருங்க, மொத்த கேள்வி என்ன செய்திருக்கலாம், வீழ்ச்சிக்கு. அப்ப மொத்த கேள்வி வீழ்ச்சி அடைஞ்சா இங்காலை என்ன செய்யும், வீழ்ச்சி அடைந்தானே. இவர் வீழ்ச்சி அடைகிறாருண்டா இவற்றை தாக்கம் இங்காலை ரிஃப்ளெக்ஸ் பண்ணுந்தானே, தாக்கம் சேர்த்து தானே. மொத்த கேள்வி என்ன செய்திருக்கலாம், வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அப்ப முதலாவது விட சரி. இரண்டாவது பாருங்க, 58வது கேள்விக்கு மெய் வெளியீடு என்ன செய்திருக்கலாமாம், மெய் வெளியீடு வீழ்ச்சி. எது வீழ்ச்சி எடுத்தாங்க, மெய் வெளியீடு தனியா வீழ்ச்சி எடுக்கலாமன்ற முடிவுக்கு வரலாமோ இல்ல. இந்த விலை இருக்குது, பெருக்கப்பட்டு கொண்டு விலை இருக்குது, விலையில எவ்வளவு சேர்ந்து கணிக்கலாதானே, தனிய மெய் வெளியீட்டு எடுக்கலாது. அப்ப ரெண்டாவது விட வராது. மூன்றாவது பணவீக்க வீதம், விலையில என்னன்னு சொன்னால் பணவீக்க வீதம் இது என்ன நடந்தான்னு சொல்லலாது. ரெண்டும் சேர்ந்துதான் எங்களுக்கு தெரியும் குறைதாரு. இவருக்கு என்ன நடந்தான்னு சொல்லலாது. அப்ப மூன்றாவது விட வராது. நாலாவது பாருங்க, அரசாங்கத்தின் பாதுகாட்டு குறநிலை, அரசாங்கத்தின் பாதுகாட்டு குறநிலையை நாங்கள் இதுக்கு விளங்கப்படுத்துவதில்லை. அதுக்கு பிரிம்பா நாங்கள் கேள்வி தூண்டல் செலவு தூண்டல் பணவீக்கத்துல அமைப்பு ரீதியான குறைபாடுகள் அது பார்க்க. அப்ப எத்தனையாவதுண்டா, இந்த முதலாவது ஆன்சர் தான் பொருத்தமான ஆன்சர். உண்டு இது விளங்கிட்டா. நீங்க வடியா யோசிக்கணும், தனித்தனியா உடைக்கிறாட்டி ஃபுல்லா தான் சொல்லுவோம். தனித்தனியா அளவுகள் தெரியாட்டி இங்கால வார வச்சு இங்கால வார வச்சு இங்கால 57வது கேள்வி. விளங்குதா? ரைட். இந்த 57வது கேள்வி என்ன சொல்றாருண்டா, ரைட். 57வது பொருளாதாரம் ஒன்றின் மெய் வெளியீட்டின் அளவு 2 வீதத்தினால் அதிகரிக்கும் அதே வேளை மெய் வெளியீடு வீதம் எவ்வளவாம், 2 வீதத்தினால் அதிகரிக்கும் அதே வேளை. மெய் வெளியீடு எத்தனை வீதமாம், 2 வீதத்தினால் அதிகரிக்கும் அதே வேளை. 2 வீதத்தில் அதிகரிக்கும் அதே வேளை. பணத்தின் அளவு 5 வீதத்தால் உயர்கிறது. பணத்தின் அளவு எவ்வளவாம், பணத்தின் 5 வீதத்தால் என்ன செய்யலாம், உயர்கிறது. 5 பணச்சுற்றோட்ட வேகம் மாறாது. இவர் என்ன செய்ய இல்லையாம், மாறிட. பணச்சுற்றோட்ட வேகம் மாறாதங்கை. விலை மட்டத்தில் ஏற்படும் அன்னடமான அதிகரிப்பும் தேசிய வெளியீட்டில் ஏற்படுகின்ற 5 வீதம். அப்ப இது தெரியும் எத்தனை வீதம், 3 வீதம். இவர் மாறையிலே என்று சொன்னால் இந்த 5 வீதம் புள்ளா தான் 5 வீதம். ஏன்னா இவர் பூச்சியமா இருந்திருப்பார், இவர் சேர்த்து பூச்சியம். அப்ப 5 வீதம் 5 வீதம். அப்ப ரெண்டையும் கேட்டவர் என்ன, விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு எவ்வளவு, இவெல்லாம் 5 சொன்னா இது 3 வீதம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. விலை மட்டம் 3 வீதத்தால் அதிகரிக்கும், 3 வீதத்தால் அதிகரிக்கும். தேசிய பேரளவு வெளியீட்டில் பணப்பெறுமதி எத்தனை வீதத்தால் அதிகரிக்கும், தேசிய வெளியீட்டின் பணப்பெறுமதி. தேசிய வெளியீட்டின் பணப்பெறுமதி ரெண்டும் சேர்த்து பிஐயும் டிஐயும் சேர்த்து தான் சொல்லுவோம் தேசிய வெளியீட்டின் பணப்பெறுமதி. அப்ப தேசிய வெளியீட்டின் பணப்பெறுமதி எத்தனை வீதத்தால் அதிகரிச்சிருக்கும், 5 வீதத்தால் அதிகரிக்கும். பாப்போம் எத்தனாவது, 57க்கு 4வது ஆன்சர். விலை 3 வீதத்தால் அதிகரிக்கும், தேசிய வெளியீட்டின் பணப்பெறுமதி எத்தனை வீதத்தால் அதிகரிக்கும், 5 வீதத்தால் அதிகரிக்கும். எத்தனாவது,
57க்கு 4வது ஆன்சர். 57க்கு 4. 57க்கு 4. விளங்கிட்டா அப்படி 57 விளங்க அதை சொல்லுங்க, திரும்பி விளங்கப்படுத்தி. 57வது கேள்வி விளங்க அடி சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்தி விடுறேன். விளங்கி இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி 56வது கேள்வி. 56. 56வது கேள்வி. 56. 56வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? சில பிள்ளைகள் வேற இல்லை, அதனாலதான் எம்சி படிப்பிக்கிறேன். ரைட். 56வது கேள்வி கவனிக்கோணம். 56வது கேள்வி என்ன கேள்வி கேட்டவரண்டா, பணவீக்கம் இன்மை என்பது, பணவீக்கம் இன்மை என்றது பிள்ளைகள் கவனிக்கோணம். பணவீக்கம் இன்மை என்றது பணவீக்கத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி தானே. இப்ப வேற முதலாவது பொதுமுனை மட்டத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி, 2வது எதிர்கணிய பணவீக்கமாகும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி, பணவீக்க வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி தானே பணவீக்கம் இன்மை. பணவீக்கம் சொன்னா என்ன, 3 விதமான கன்செப்ட் படிக்கிறான். பணவீக்கம் என்று சொன்னால் பொதுவிட மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. ஆனால் பணவீக்கம் இன்மை என்று சொல்றது, பணவீக்கம் இன்மை என்றா பணவீக்க பொதுவிட மட்டத்தில் அதிகரிப்பு வேகத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி தானே. அதுதான் சொல்லுவோம் பணவீக்க வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. பணவீக்க வீதம் பெர்சன்டேஜில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. பணவீக்க வீதத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி தான் அந்த பணவீக்கமின்மை. பணச்சுருக்கம் என்று சொல்றதுதான் வேற. பொதுவிட மட்டத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி பணச்சுருக்கம் என்று சொன்னால், பணச்சுருக்கம் என்ற பொதுவிட மட்டத்தில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி. பணச்சுருக்கம் வேற, பணவீக்கம் வேற, பணவீக்கம் இன்மை வேற. 3ல நீங்க தெளிவா இருக்கும். அப்ப இங்க கேட்டது பணவீக்கமின்மை. பொதுவில மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வேகத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி என்று சொன்னாலும் சரி, அல்லது பணவீக்க வீதத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி என்று சொன்னாலும் சரி. அப்ப எத்தனை ஆன்சர் சொன்னா 56க்கு 4. 56க்கு 4. ரைட். அடுத்தது 55வது கேள்வி என்ன ஆன்சர்? 55. 55வது கேள்வி. ஐம்பத்தி 57வது கேள்வி. சரி 55வது கேள்வி. 55. ஓ சரி பாப்போம். 55வது கேள்வி. பின்வருடைய கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு காரணமாகமை. அப்ப இதை அவர் நேர கேட்காம உங்களுக்கு தாக்கத்தின் ஊடாக தெரியுதான்னு கேட்கிறார். படிப்பிக்கல தான் அந்த மத்திய வங்கி சம்பந்தம் சும்மா செய்யலாம். நோமல பாருங்க, கனியனையின் விலையில் ஏற்படும் ஒரு துரித அதிகரிப்பு. முதலாவது கேள்வி தூண்டல் பணவீக்கம் கேட்டது இந்த கரியணையில் ஏற்படுகின்ற துரித அதிகரிப்பு என்னத்துல ஏற்படுத்தும், மூலப்பொருட்களின் விலையை கூட்டுது. அப்ப மூலப்பொருட்களின் விலை கூடுதுன்னா உங்களுக்கு தெரியணும், மொத்த நிராம்பல் என்ன செய்ய போது, குறைக்க போகுது. அப்ப செலவு தூண்டல் பணவீக்கம். முதலாவது ஆன்சர் வராது. முதலாவது ஆன்சர் வராது. 2வது தொழிற்சங்கங்களின் உயர் கூலிகளுக்கான பேரம் பேசும். அப்ப தொழிற்சங்கங்களுக்கான உயர் கூலிகளுக்கான பேரம் பேசுறா சம்பளம் கூட போகுது. அப்ப சம்பளம் கூடிட்டு என்ன நடக்க போகுது, மொத்த நிரம்பல் குறைய போகுது. மொத்த நிரம்பல் குறையதாங்க நடக்க போகுது, பிரைஸ் லெவல் கூட போகுது, செலவு தூண்டல் பணவீக்கம். 3வது பாருங்க, மத்திய வங்கியானது பகிரங்க சந்தையில் ஆவணங்களை கொள்வனவு செய்தல். மத்திய வங்கி இல்லை, மத்திய வங்கி என்ன செய்ய போறா, இது சிபிஎஸ் மத்திய வங்கி. இவர் என்ன செய்ய போறாரு சொன்னால் நிதிச்சந்தை. நிதிச்சந்தை என்ன செய்ய போறாரு, ஆவணங்களை கொள்வனவு செய்ய போறார். ஆவணங்களை ஆவணங்களை என்ன செய்ய போறார், கொள்வனவு செய்ய போறார். ஆவணங்களை கொள்வனவு கொள்வனவு செய்வதற்கு என்ன செய்ய போறார், இது வணிக வங்கி இருக்கும். நிதிச்சந்தை வணிக வங்கி இருக்கும். கொள்வனவு செய்வதற்கு என்ன செய்ய போகுது, பணம் உள்ள போகுது, காசு உள்ள போகுது. அப்ப காசு உள்ள போச்சுன்னு சொன்னால் வணிக வங்கியில கடன் கொடுக்கும் ஆட்கள் என்ன செய்ய போகுது, கூட போகுது, கடனாக்கம் கூட போகுது. கடனாக்கம் கூடிட்டு சொன்னா என்ன செய்ய போகுது, பண நிரம்பல் கூட போகுது. பண நிரம்பல் கூடிட்டு என்ன நடக்க போகுது, ஏடி கூடும். அப்ப ஏடி கூடுதுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, பிரைஸ் லெவல் கூட போகுது. சொன்னால் கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இதான் விளக்கம். அப்ப
மத்திய வங்கி என்ன செய்ய போகுது, இந்த வணிக வங்கிகளுக்கு என்ன செய்ய போகுது, ஆவணங்களை கொள்வனவு செய்தா அதுக்கேற்ற காசை கொடுக்கணும், பணம் உள்ள போகுது, வணிக வங்கியோ நிதிச்சந்தைக்கு போகுது. அப்ப நிதிச்சந்தையில் இருக்கிற திரவத்தன்மை என்ன செய்ய போகுது, கூட போகுது. அப்ப திரவத்தன்மை கூடுதல்னு சொன்னால் வெளியில கடன் கொடுக்கும் ஆற்றல் என்ன செய்ய போகுது, கடனாக்கம் என்ன செய்ய போகுது, கூட போகுது. அப்ப கடனாக்கம் கூடிட்டா என்ன செய்ய போகுது, நாட்டின் பணரம்பல் கூட போகுது. அப்ப பணரம்பல் கூடிட்டா ஏடி என்ன செய்ய போகுது, கூட போகுது. ஏடி கூடிட்டேன்னு சொன்னா பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது, கூட போகுது. ஈஸி. அப்ப எத்தனையாவது விடைன்னு சொன்னால் 3வது ஆன்சர். அப்ப 55க்கு 3. ஆவணங்களை கொள்வனவு செய்தால் ஆவணங்கள் பிணைகள் உள்ள போகுது, சிபிஎஸ் மத்திய வங்கி போகுது, மத்திய வங்கி அதுக்கான காசை கொடுக்கும். அப்ப காசை கொடுக்க வணிக வங்கி என்ன செய்ய போகுது, மிகி ஒதுக்குகள் முழுவதையும் என்ன செய்ய போகுது, கடனா வழங்க போகுது. அப்ப கடனா வழங்கிக்கு என்ன செய்ய போகுது, பணநிரம்பல் கூட்ட போகுது. சிபி கூடி பணநிரம்பல் கூட போகுது, அதனால பிரைஸ் லெவல் கூடுது. அப்ப என்ன நடக்க போகுது, கேள்வி தூண்டல் பணத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். 55க்கு 3வது ஆன்சர். டவுட் இருக்கா? இதுக்கு மேல பிள்ளைகள் விளக்கம் சொல்லல, இதான் விளக்கம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா பிள்ளை? இந்த கேள்வி நல்ல கேள்வி. டவுட் இருக்கா? ரைட். டவுட் இருக்கா? ரைட். அடுத்த பாப்போம். 54வது கேள்வி. 54. 54வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 54வது கேள்வி சொல்லுங்க. சுஸ்மியா கண்டி. ரைட், சொல்லுங்க. 54வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 2. பாபு. ரைட். குறித்த வருடம் ஒன்றில் இறுதியில் பொருளாதாரம் ஒன்றின் பணரம்பல் வீழ்ச்சி அடைந்த கண்டறியப்படுகிறது. ரைட். குறித்த காலத்துல MB7 PT என்ன போட்டு MB7 PT. அப்ப குறித்த காலத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா பணரம்பல் வீழ்ச்சி அடைந்த சம்டைம் 10 வீதத்தால வீழ்ச்சி அடைந்த வைப்போமே 10 வீதத்தால வீழ்ச்சி அடைந்தது என்ன செய்யறாராம், கண்டறியப்பட்டது. ஆனால் பேரளவு மொத்த தேசிய உற்பத்தியிலும் டிஎன்பி பேரளவு மாறாது. அப்ப இவர் ரெண்டும் என்ன செய்யலையா, மாறவில்லை. பேரளவு தேசிய வருமானம் உண்டுமா. இந்நிலையில் இக்கால பகுதியில் இத்தோடு ஏற்படக்கூடிய மற்றொரு விடயம் பின்பற்றது. அப்ப என்னண்டா பணநம்பர் வீழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னால் இவர் ரெண்டு மாறிலேன்னு சொன்னால் இவர் வீழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னால் கவனிக்கணும், அங்க MB7 PTயால இருக்கணும். இவர் கவனிக்கணும், அவங்களுக்கு எங்களை வழங்கப்படுகிறேன். இவர் ஏற்கனவே என்ன இருக்கிறாரு, ஈக்குவலா இருந்திருக்காரு. உங்களுக்கு நான் எடுக்கணும், இவர் ஈக்குவலா 10% 10% இருந்திருக்கிறாரு. 10% இருந்திருக்கு. இதுல கவனிக்கணும், இதுல இவர் 5% இருந்திருக்கிறார், இவர் 5% ஆனா இவற்ற ஒன்றுமே தாக்கம் செலுத்து இல்லை. ஆனா பணநிரம்பல் வீழ்ச்சி நான் சொல்றேன், பணநிரம்பல் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பணநிரம்பல் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஆனா இவர் மாறையில இப்போ இவர் 10% தான். அப்ப இவர் வீழ்ச்சி அடைந்ததை இல்லாம செஞ்சா தானே இங்க வருவர், இதுக்கு ஈக்குவலா வருவர். இவர் வீழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொன்னால் பி என்ன செய்யணும், இவர் மைனஸ் பி என்ன செய்யணும், பிளஸ் ஆகிவிட்டா சரிதான். பிஏ பிளஸ் ஆகிவிட்டா இதுல விளைவு என்ன வந்துடும், 0 வந்துடும். இவர் பழைய நிலைக்கு வந்துருவார். 10 விளங்க சொல்ற விஷயம் விளங்கிட்டேன். நான் இதுல ஒண்ணு தரவு தெரியல, நான் சும்மா போடுறேன். இவர் 2% வீழ்ச்சி அடைந்தாருண்டா பிஏ என்ன செய்யணும், 2ஆல கூட்டினேன் சொன்னா இவர் வெறும் 0 வந்துருவார். 0 வந்த உடனே பழசு 10 to 10 பாருங்க. அப்ப எத்தனை அப்படி என்ன சொன்னா 2வது ஆன்சர். பண சுற்றோட்ட போகுது, இவரை 2% வீழ்ச்சி அடைகிறார், இவரை 2% கூட்டி விட்டாரண்டா +2 மைனஸ் எவ்வளவு வர போகுது, 0. 0 வீதத்தை ஏற்படுத்தி விட்டா சரி, இவற்றை மாற்றத்தை 0 ஆக்கணும். அப்ப என்னத்துல கூட்டி இருக்கணும் சொன்னால் 54வது வேலைக்கு பண சுற்றோட்ட வேகத்துல அதிகரிப்பு ஏற்படுத்தி இருக்கணும். அப்ப எத்தனை அப்படி 54க்கு 2வது ஆன்சர். விளக்கம் விளங்கிட்டா அப்படியே விளக்கம். 54வது வேலை இப்படி யோசிச்சாக சொல்லுங்க, எஸ் அண்ட் நோ.
நாங்கள் இப்படித்தான் யோசிச்சு விடி எடுத்துனாங்களன். யாராவது இப்படி யோசிச்சுங்களா? பிளஸ் ஆக்கிட்டு மைனஸ் போனோம் ஆக்கினா இங்கால பூச்சிய வித வேற மாட்டேங்குது. ரைட், ஓகே, ரைட். அடுத்தது 53வது கேள்வி. 53 53வது கேள்வி. ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி. ரைட். 53வது கேள்வியில பார்க்கணும் பிள்ளையா. செலவு தூண்டல் பணவீக்கத்தின் பிரதான காரணி அமைவு. செலவு தூண்டல் பணவீக்கம் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏஎஸ் குறைஞ்சு என்ன செய்ய போகுது? பிரைஸ் லெவல் கூட போகுது. அப்ப செலவு தூண்டல் பணவீக்கத்தின் பிரதான காரணியா இருக்க போறாரு என்னன்னு சொன்னா, ரைட், செலவு தூண்டல் பணவீக்கத்தின் பிரதான காரணி என்னவா இருக்க போகுது? மூலப்பொருட்களின் விலையேற்றமானது முடிப்பொருட்களின் விலையேற்றத்தை ஏற்படுது. சரி, மூலப்பொருட்களின் விலை கூட்டம் ஏஎஸ் வந்து குறைறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு உற்பத்தி செலவு கூடுறது. பிரதான காரணம் உற்பத்தி செலவு கூடுறது. ஏஎஸ் வந்து குறைறதால தானே பணவீக்கம் ஏற்படுது. ஏடி என்ன செய்யல, மாறையில. ஏஎஸ் வந்து குறையுது. ஏஎஸ் குறைறதால தான் இந்த பணவீக்கம் வருது. பிரைஸ் லெவல் ரியல். உற்பத்தி செலவு கூட்டுறது, உற்பத்தி செலவுகள் கூடுறதுக்கான பிரதான காரணம் என்னன்னா மூலப்பொருட்களின் விலையேற்றம். மூலப்பொருட்களின் விலையேற்றம், மூலப்பொருட்களின் விலையேற்றம் தான் உற்பத்தி செலவை கூட்டுறது. அல்லது இறக்குமதி உள்ளீடுகளிலான விலை கூடுறது. உங்களுக்கு சொன்ன ரெண்டு விதமான ஒன்று, சம்பளத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம், லாபத்தால் தூண்டப்பட்ட பணவீக்கம். ரெண்டு விதமான பணவீக்கம் படிப்பிச்சு அமுக்க குழுக்களின் ஊடா. அப்ப எத்தனை அப்படி என்று சொன்ன 53 கொண்டு சரி, ஒன்று சரி. ரெண்டாவது பாருங்க, பொருட்கள் சேவைகளின் கேளியில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு முடிப்பொருட்களின் விலை. பொருட்கள் சோவின கேளியின் அதிகரிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அது வந்து விலையை கூட்டுறது. அது ரெண்டாம் பாடம். இங்க நாங்க மொத்த நிரம்பல் பார்க்கிறோம், மொத்த கேள்வி நாட்டுக்கு படிக்கிறோம், அது நிறுவனம். ரெண்டாவது விட வராது. மூன்றாவது, நுகர்வு மட்டத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு முடிவு பொருட்களின் விலையேற்றம். அது வராது. இங்க மூலப்பொருட்களின் ஊடாகத்தான் முடிவு பொருள் விலையேற்றம். நாலாவது, முடிப்பொருட்களின் நிரம்பலில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு முடிப்பொருட்களின் விலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. முடிப்பொருட்களின் நிரம்பலோ அதெல்லாம் நிறுவனம் பிள்ளையா, இங்க நாடு. பணநிரம்பலில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு வராது. பணநிரம்பலில் அதிகரிப்பு பணநிரம்பலுக்கும் செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பணநிரம்பல் எதுக்குள்ள சம்பந்தப்படுத்த போறோம்? கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு தான் பணநிரம்பல் வரும். மணி ஆஃப் சப்ளை. அப்ப எத்தனை அவட முதலாவது அந்த சரி. அப்ப 53 கொண்டு 52வது கேள்வி. 52 52வது கேள்வி. ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாருன்னா, பின்னாடி தரப்பட்டுள்ளது. அப்ப 2 வருடம் தந்திருக்கிறார். அப்ப ஒரு வருடம் முதலாக கண்டுட்டா 2வது வருடத்தை செய்த மாட்டா. சரி, 2வது வருடத்துல தந்திருக்கிறார். எம் தந்திருக்கிறார். 120. பி தந்திருக்கிறார். எவ்வளவு தந்திருக்கிறார்? 100 தந்திருக்கிறார். விலை மட்டும் தெரியல. எங்களுக்கு டீ தந்திருக்கிறார். எவ்வளவு வந்திருக்காரு? 80 தான். இதற்கான சொல்லியிருக்கிறார். அப்ப 120 100 கீழ் அந்த 80 கொண்டு வந்து பிரிச்சு விட்டீங்கன்னா பி வரப்போல. இப்ப 1200 கீழ் 8. அப்ப எவ்வளவு வரப்போறார்? பி சமன் எவ்வளவு வரப்போறார்? 150. பி சமன் 150. அப்ப எத்தனை அப்படியான்னு சொன்னா 100 120. மூன்றாவது விட எத்தனையாவது? 52க்கு 3. ஏனண்டா இந்த MP7 பிடி புள்ளி எல்லாம் தந்திருக்கிறார். இந்த இதை மட்டும் கேட்டு இருக்க, விலையை மட்டும் கொண்டு வந்து பிரிச்சு விட்டா சரிதான். 51வது கேள்வி. 51வது கேள்வி. அப்போது படிப்பிச்சு அதே கேள்வி புள்ளி கவனிக்கணும். அதே கேள்வி, சேம் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்? சேம் கேள்வி.
அதே கேள்வியை கேட்டிருக்க என்ன பின்வரும் கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் கவனிக்கணும். இதை மற்ற பக்கத்தை படிச்சு வரும் விற்பனையை பாருங்க. இந்த விற்பனையை பாருங்க. சிபிஎஸ்எல் சிபிஎஸ்எல் மத்திய வங்கி, இது வணிக வங்கி. வணிக வங்கி அல்லது நிதிச்சந்தை ஆவணங்கள் பிணைகளை விற்பனை செய்கின்ற போது ஆவணங்கள் பிணைகளை விற்பனை செய்கின்ற போது இங்க விற்பனை செய் இங்க வெயிட் பண்ணும் விற்பனை செய்ய இங்க விற்பனை செய்ய என்ன நடக்க போகுதுன்னா காசு ஆவணங்கள் பிணைகளை விற்பனை செய்ய காசு போகுது பிள்ளை இங்க போகுது. அப்ப காசு இங்க போகுதுண்டா இவற்றை என்ன செய்ய போகுது கடனாக்கம் என்ன செய்ய போகுது குறைய போகுது. எம்எஸ் என்ன செய்ய போகுது குறைய போகுது. அதனால ஏடி என்ன செய்ய போகுது குறைய போகுது. இது விற்பனை செய்கின்ற போது இவர் திருப்பி என்ன செய்ய போறார் கொள்வனவு செய்கிறாருன்னா ஆவணங்கள் பிணைகளை கொள்வனவு செய்கிறாருன்னா காசு அங்க போகுது இங்க போகுது. காசு அங்க போகுது. காசு அங்க போகுதுண்டா இவர் என்ன செய்ய போகுது கடனாக்கம் என்ன செய்ய போகுது கடனாக்கம் கூட போகுது. கடனாக்கம் கூடுதல் சொன்னால் பணரம்பல் என்ன செய்யும் கூடு. பணரம்பல் கூடுறதால ஏடி என்ன செய்யும் கூடு. ஏடி கூடுறதால கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். இதான அந்த விளைவு. பின்ன படிப்போம். இதுல பாத்தீங்கன்னா இதுல நோமலா தெரியணும் மத்திய வங்கி அரச முறைகளை திறந்து செல்லை கொள்வனவு செய்தால் மாத்திரம்தான் காசு வணிக வங்கிகளை போயிட்டு அவற்றை கடனாக்கம் கூடி எம்எஸ் கூடி ஏடி என்ன செய்யும் கூடும். அப்ப ஏடி கூடுறதால நாட்டின பிரைஸ் லெவல் என்ன செய்ய போகுது கூட போகுது. பிரைஸ் லெவல் கூட போகுது. பிரைஸ் லெவல் கூடு. எத்தனையாவது ஆன்சர் ஆன்சர் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொன்னார் 51வது 3வது ஆன்சர் 51க்கு 3 ரைட். 50வது கேள்விக்கு என்ன ஆன்சர் 50 50வது கேள்வி 50வது கேள்வியை பார்ப்போம். 50வது கேள்வி 50வது கேள்வி உங்களுக்கு இன்னும் நான் படிப்பிக்கல ரெண்டாலும் பரவாயில்லை. இந்த சமன்பாடு என்ன காணும் மெய் வட்டி வீதம் சமன் பேரளவு வட்டி வீதம் செயல். பேரளவு வட்டி வீதம் செயல் மெய் வட்டி வீதம் சமன் மெய் வட்டி வீதம் சமன் பேரளவு வட்டி வீதம் மைனஸ் பணவீக்க வீதம். பணவீக்க வீதம் இதான் சமன்பாடு. மெய் வட்டி வீதம் சமன் பேரளவு வட்டி வீதம் மைனஸ் பணவீக்க வீதம். அப்ப மெய் வட்டி வீதம் எவ்வளவு வந்திருக்கிறார் மெய் வட்டி வீதம் தான் கேள்வி. உங்களை கேட்டது மெய் வட்டி வீதம். மெய் வட்டி வீதம் கேட்கிறாருன்னு சொன்னால் பேரளவு வட்டி வீதம் வந்திருக்கிறார் எவ்வளவு வந்திருக்கிறார் 16 வந்திருக்கிறார். பணவீக்க வீதம் 20 வந்திருக்கிறார். 16ல இருந்து 20 கழிக்கணும். கழிச்சிங்கண்டா மைனஸ் 4 என்ன வர போறார் மெய் வட்டி வீதம் வர போறார் மைனஸ் 4. அப்ப எத்தனை விட 50வதுக்கு முதலாவது ஆன்சர் 50 கொண்டு 49வது கேள்வி 49 49வது கேள்வி 49வது கேள்வி ரைட். 49வது கேள்வி பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 50 பில்லியன் ரூபாய் எனவும் 51வது கேள்வி ரைட். 51வது கேள்வி எகைன் பண்ணி விடுறேன். 51வது கேள்வி போல உங்களை படிப்பிக்கணும். நான் சொல்லி விடுறேன் ரைட். அந்த மத்திய வங்கி பின்னதானே சொல்லி விடுறேன் பாருங்க.
பின்வருவனவற்றில் கேள்வி தூண்டல் பணவீக்கம் காரணமா அமைவது. அப்ப உங்களுக்கு அந்த 51வது வெளியில கேள்வி தூண்டல் பணவீக்கம் காரணம், கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு காரணமா அமைவேண்டா. நான் சொல்றேன் என்னன்னா, மத்திய வங்கி என்ற ஒரு விஷயம் இருக்குது. மத்திய வங்கி என்று வங்கிகளின் வங்கி மத்திய வங்கி. இந்தியாவில நிதிச்சந்தைக்குள்ள வணிக வங்கி வரப்போற, வணிக வங்கியில நிதிச்சந்தை இதை என்ன கவனிக்கணும். என்னண்டா என்னண்டா நிதிச்சந்தையில மிக திரவத்தன்மை இருக்கே என்ன செய்வினம்னு சொன்னால், இவை என்ன செய்வினம்னு சொன்னால், பிணைகளை என்ன செய்யணும், ஆவணங்கள் பிணைகளை விற்பனை செய்யணும். நிதிச்சந்தையில பற்றாக்குறை ஒன்று பெரிய என்ன செய்யும் கவனிக்கணும். இவை என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், ஆவணங்கள் பிணைகள் என்ன செய்ய போயினோம்னு சொன்னா விற்க போய். அப்ப ஆவணங்கள் பிணைய விற்கணும்னு சொன்னா என்ன நடக்க போகுது கவனிக்கணும். இவை ஆவணங்கள் பிணைகளை விற்கணும்னு சொன்னால் விற்கணும் எங்க போக போகுது, மத்திய வங்கியில இருந்து ஆவணங்கள் பிணைகள் எங்க போக போகுது, இங்க விற்க போய் நம்ம இங்க போக போகுது. அப்ப காசு எங்க போக போகுது, இங்க போக போகுது. காசு உள்ளுக போக போகுது, என்ன உள்ளுக்குள்ள போக போகுது. இவ மாத்தி இப்ப பொருட்கள் ஆவணங்கள் பிணைகளை விற்க இங்க போக போகுது. முறிகள் எல்லாம் காசு இங்க போக போகுது. அப்ப காசு வேலை குறைஞ்சிடும், கடனாக என்ன செய்யலாது. அதனால எம்எஸ் குறையும், ஏடி என்ன செய்யும் குறை, ஏடி குறையும், ஏடி நமத்த கடி குறை. இப்ப வேற என்ன செய்ய போறேன், வாங்கி வச்சது என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், இது என்ன செய்ய போயினோம், கொள்வனவு செய்ய போயினோம். இவ கொள்வனவு செய்ய போய், கொள்வனவு செஞ்சோம்டா காசு எங்க போக போகுது, உள்ளுக்க போக போகுது. காசு உள்ளுக்க போக போகுது, மத்திய வங்கி உள்ளுக்க போக போகுது. மத்திய வங்கி வந்து காசு வணிக வங்கி போக போகுது. வணிக வங்கி போய் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், கடனாக்கம் கூடும். கடனாக்கம் கூடுறதால என்ன செய்யும், பணரம்பல் கூடும். பணரம்பல் கூடுறதால ஏடி கூடும். நோட் பண்ணீங்கன்னா ஏடி கூடும். இதைத்தான் சொன்னான் நான். மத்திய வங்கி ஆவணங்கள் பிணைகளை கொள்வனவு செய்தால் மாத்திரம்தான் கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். ஏனென்று சொன்னால் கடனாகம் கூடி, எம்எஸ் கூடி, ஏடி கூடும். ரைட், நோட் பண்ணீங்கன்னா சரி. இதான் அந்த 51வது வெளி சொன்னான். கேட்டால் விளங்கிட்டா, எஸ் அண்ட் நோ. எல்லாரும் திருப்பி பாருங்க, ரெக்கார்ட் போட்டு விடுறேன், திருப்பி இருக்க பாத்தீங்கன்னா விளங்கும். ரைட் ரைட். அடுத்தது பாருங்க, 49வது கேள்வி. அப்ப 49வது கேள்விக்கு என்ன ஆன்சர், அது ஈஸி கேள்வி. 49 இல்ல செஞ்சிருக்கேன். 49 49வது கேள்வி செய்துட்டீங்களா? 49 பிள்ளைகள் செய்துட்டீங்களா? 49வது கேள்வியை பாருங்க. பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50 பில்லியன் ரூபா ஆகும். பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவாம், 50 பில்லியன் ரூபாவாகும். ரைட், பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 50 பில்லியன் ரூபா ஆகும். MB7PT பேரளவு மொத்த உள்நாடு உற்பத்தி 50 பில்லியன் ரூபா ஆகும். பேரளவு மொத்த உள்நாடு உற்பத்தி 50 பில்லியன் ரூபா ஆகும். 50 பில்லியன் ரூபாவாகும். பணத்தின் அளவு 20 பில்லியன் கருதுக. பணத்தின் அளவு எவ்வளவாம், 20 பில்லியன். இது 20 பில்லியன் கருதணுமா, 20 பில்லியன், 50 பில்லியன், 20 பில்லியன் கருதுக. ஏனின் பணத்தின் சுற்றுவட்ட வேகம் என்ன, பணத்தின் சுற்றுவட்ட வேகம் காண்றதுக்கு V7 PT கீழே, PT எவ்வளவு, 50 கீழ் 20 பிரிச்சு விட்டீங்களா, V7 2.5, V7 2.5. அப்ப எத்தனை 49வது, 2வது ஆன்சர் MB7PT. இதைத்தான் சொல்லியிருக்க முடியாது. இவர் தந்திருக்கிறார் 20 வீதம், V தெரியாது, PT தெரியும், 50 தந்திருக்கிறார். V7 பிரிபடுறது அங்க என்ன செய்யப்படும், பெருக்கப்படுற அங்க என்ன செய்யும், பிரிபடும். இதைத்தான் தெரிஞ்சு வச்சுக்க. V7 10⁻⁷. சுற்றோட்டவகம் B என்ற சுற்றோட்டவகம், T என்றது மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி, P என்றது பணமிக்க விகிதம், அடுத்தது M என்றது பண நிரம்ப. Pயும் Tயும் சேர்த்து பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. M Bயும் சேர்த்து ஏடி. ரைட், ஏடி. 48வது கேள்வி. 48
48 பாருங்க. பணவீக்கம் என்பது பொதுநிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்பு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. பணவீக்கம் என்றது பொதுநிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. திருப்பி சொல்றேன், பணவீக்கம் என்றது பொதுநிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு. பணச்சுருக்கம் என்றது பொதுநிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான வீழ்ச்சி. பணவீக்கம் இன்மை என்றது வேறு. பொதுநிலை மட்டத்தின் அதிகரிப்பில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தில் ஏற்படுகிற ஒரு வீழ்ச்சி, அல்ல பணவீக்க வீதத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சி. அது ஈஸிக்கு ரைட். நாற்பத்தி ஆறாவது கேள்வி முதலே வந்த கேள்வி பிள்ளைகள் கவனிக்கோணம். 44வது கேள்வி. 44வது கேள்வி. 44 நல்ல நல்ல கேள்வியை செய்து விடுற பிள்ளைகள். மிச்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப டவுட்னா கேளுங்க. என்ன ரைட்? 44வது கேள்வி. 44வது கேள்வி. 44வது கேள்வியை பாருங்க. பின்வருவற்றில் எது செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும்? செலவு தூண்டல் பணவீக்கத்தை எது ஏற்படுத்துமாம்? ஒன்று என்ன செய்திருக்கலாம்? உற்பத்தி செலவு கூடியிருக்கலாம், இறக்குமதி உள்ளீடுகள் அதிகரித்திருக்கலாம், சம்பளம் என்ன செய்திருக்கலாம்? கூடியிருக்கலாம், தொழிற்சங்க நடவடிக்கைகளால் போராட்டங்களால சம்பளம் கூடியிருக்கலாம். முதலாவது பாருங்க, நாட்டின் ஏற்றுமதிகளுக்கு அதிகரிப்பு ஏற்பட்ட ஏற்றுமதி கூட்டினால் என்னத்துல தாக்கம் செலுத்தும்? ஒரு நாட்டின் ஏற்றுமதிகள் என்னத்துல தாக்கம் செலுத்தும் சொல்லுங்க. ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதிகள் எதுல தாக்கம் செலுத்தும்? ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதிகள் என்னத்தில் தாக்கம் செலுத்தும்? ஒரு நாட்டின் ஏற்றுமதிகள் என்னத்துல தாக்கம் செலுத்தும்? ஏடியில தாக்கம் செலுத்துமா, ஏஎஸ்ல தாக்கம் செலுத்துமா? ஏடிஎல்லோ முதலாவது விட வரா. இரண்டாவது, தொழிற்சங்கங்களின் தீவிர நடவடிக்கையினால் அவற்றின் வேதனங்கள் உயர்தல். கவனிக்கணும், தொழிற்சங்கத்தினால் தீவிர நடக்கிறால சம்பளம் என்ன செய்ய போகுது? சேலரி பேமெண்ட் என்ன செய்ய போகுது? கூட போகுது. இப்ப சேலரி கூடுறதால என்ன நடக்க போகுது? ஒரு பொருளுக்கான லேபர்ஸுக்கான உற்பத்தி செலவு கூட போகுது. உற்பத்தி செலவு கூடுது. உற்பத்தி செலவு கூடுறதால ஏஎஸ் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஏஎஸ் என்ற நாட்டின மொத்த நிரம்பல் குறைய போகுது. அப்ப நாட்டின மொத்த நிரம்பல் குறையுதுண்டா பிரைஸ் லெவல் என்ன செய்யறார்? குறையிற. பிரைஸ் லெவல் குறையிறார். அதாவது என்ன? செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துறார். சரி, செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்து. அப்ப 44வது 2வது ஆன்சர். 44க்கு 2. 44க்கு 2. கவனிக்கணும், கிட்டத்தட்ட 25 26 எம்சிக்கு செய்து விட்டுருக்கேன். ஏனென்று சொன்னா மிச்சம் கொஞ்சம் இன்னும் படிப்புக்கோணும் பிள்ளைகள். இந்த பொதுவிலை மட்டத்துல இன்னும் கொஞ்சம் விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பொதுவிலை மட்டத்துல அளவார பணவீக்கத்தால வர பொருளியல் செலவுகள் தீமைகள் பற்றி பார்க்கும். அப்ப தீமைகள் பற்றி பார்த்துட்டு அங்கால பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது, தேசிய நுகர்வோர் விலை சூட்டான். ரைட். மற்றது என்ன இருக்குது? கொழும்பு நுகர்வோர் விலை சூட்டம் தொடர்பான 21/2021/100 மாத்தினா அப்புறம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அதுகளை பார்த்து முடிச்சு விட்டோம்னு சொன்னால் பொதுவில வட்டம் முடிஞ்சு அடுத்த நிதி முறைமையை தொடங்கலாம். நிதி முறைமையை தொடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப அடுத்த கிளாஸ் வரைக்கும் கவனிக்கணும். அடுத்த கிளாஸ் வரைக்கும் இதே ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு பாஸ் இருந்தாலும் பரவாயில்லை, முன்னுக்கு முதல் பேப்பர் இருக்கல்லோ அதையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்றைக்கு நான் படிப்பிச்ச எம்சி கொஞ்சம் ஃபாஸ்டா தெரிஞ்ச வழிதான் ஃபாஸ்டா கொண்டு போறோம். ஃபாஸ்டா இருந்தா உங்களுக்கு ரெக்கார்ட் வேணும்னு சொன்னா நாங்க சொல்லுங்க. அடுத்த வீக்ல இருந்து டே வச்சுக்கான கிளாஸ் வந்து நடக்கும். ஆனா நாளைக்கு இருக்கு கிளாஸ். நாளைக்கு மார்னிங் டே வச்சு கிளாஸ் இருக்கு. என்ன செய்யணும்? தவறாம வந்துடும். 7:15 இருந்து 8:15 மட்டும் கிளாஸ் இருக்கு. டே வச்சுக்கு 2ஆம் பாடம் நெகிழ்ச்சி நிறம் விலை சார் நெகிழ்ச்சி படிப்பிக்கணும். ரைட், ஓகே. அடுத்த கிளாஸ் நாளைக்கு 26க்கு கிளாஸ் இருக்கு. கவனிக்கணும், 26க்கு கிளாஸ் இருக்கு. மிச்ச கேள்வி செய்து பார்க்கணும். 26க்கு அந்த பேப்பர் செய்யறேன், அந்த பேப்பரும் செஞ்சு அந்த மாற்றல் வருமானம் பொருளியல் வாடகைகள் சம்பந்தமான விஷயம் இருக்கு. 26க்கு 4ஆம் பாடம் முடிய போகுது. 5ஆம் பாடத்துல கவனிக்கணும். 2025 நீங்கள் வந்து விளங்காடி வந்து இருக்கணும். 5 6ஆம் பாடம். இப்ப அடுத்த கிளாஸ் இந்த பேப்பர் குறியோட என்ன செய்வோம்? பொதுவிலை மட்டத்தோட சந்திப்போம். ரைட், நன்றி.